பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. ஒருமித்து இந்த அதிகாலையில் ஆண்டவரை நோக்கி பார்க்க கர்த்தர் தந்த நல்ல நேரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்கிறேன். எங்கள் பிதாக்களும் இடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பினவர்களை நீர் விடுவித்தீர். தேவனை நம்பின எங்கள் முற்பிதாக்கள், எங்கள் பிதாக்கள் கண்ணீரோடும் ஜபத்தோடும் நம்பி இருந்தாங்களே, அவங்களை இங்கே விடுவித்திருக்கிறீங்க. அது ஒரு எக்ஸாம்பிள். எங்களுக்கு முன்மாதிரியாய் எங்கள் பிதாக்கள் விடுவிக்கப்பட்டார்கள். கண்ணீரில், அவருடைய வேதனைகளில், அவருடைய துக்கங்களில் அவர் கண்ணீரோடு செபித்தார்கள். பாடுகளில் முற்பிதாக்களின் நாட்கள் இந்நாட்கள் போல அல்ல. ஆகாரம் இல்லாத நாட்கள், வேதனையின் உச்சக்கட்ட நாட்கள், பொருளாதாரத்தில் சீர்குலைந்த நாட்கள். அந்த நாட்கள் அவருடைய உண்மை நம்பினார்கள், நீர் அவர்களை விடுவித்தீர். இன்றைக்கும் கூட என கேட்கிற தெய்வ பிள்ளையே, உன்னுடைய நெருக்கடி நேரங்களில் தேவனை நம்பு, அதரிசனமான தேவனை நம்பு. அவர் உன்னை விடுவிக்க வல்லவர். இந்த வளர்ச்சி அடைந்த விஞ்ஞானத்தில் உயர்ந்த 21ஆம் நூற்றாண்டு ஆனாலும் என் அன்பு தேவ பிள்ளையே, உன்னுடைய நம்பிக்கை தேவன் மேல் இருந்தால் முற்பிதாக்களை விடுவித்தவர், நம்முடைய கண்களுக்கு முன்பாக எத்தனையோ பரிசுத்தவான்களை விடுவித்தவர் உன்னையும் விடுவிப்பார். தேவனை நம்பு, நம்பினவர்களை விடுவிப்பார். நம்புகிறது என்பது அரைகுறையாக அல்ல, அசைவாடுகிறதாக, மாறி மாறி போகிறதாக அல்ல. உறுதியாய், அசைவில்லாமல் உறுதியாய் நம்பு. அவர் உன்னை விடுவிக்க வல்லவர், அவர் உன்னை குணமாக்க வல்லவர், அவனுடைய கண்ணீரை துடைக்க வல்லவர், விடுதலையாக்குவார். கர்த்தருடைய அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்லவே. முற்பிதாக்களை விடுவித்தவர் ஏன் நம்மை விடுவிக்க மாட்டார்? நிச்சயம் விடுவிப்பார். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவனை விடுவிக்க வல்லவர். இந்த கால வேளையில் இந்த வார்த்தை இருதயத்தில் பதித்துக்கள். எத்தனையோ சாட்சிகள், அவர்களை விடுவித்தவர் ஏன் நம்மை விடுவிக்க மாட்டார்? அவரை சார்ந்து கொள்வோம், நம்பி இருப்போம், அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம். ஜெபிக்கலாமா? அன்பு ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் இந்த நல்ல காலை வேளையில் நம்பினவர்களை நீர் முற்பிதாக்களை விடுவித்தவர். இன்றும் எத்தனையோ ஆயிரங்கள், லட்சங்கள், கோடிகள் ஜனம் நம்பி விடுவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. என்னை கேட்கிற இவர்களும் இன்றைக்கு ஆண்டவரை எந்த காரியங்களில் நம்பிக்கை இழந்திருக்கிறார்களோ, இன்று அந்த காரியங்களை சீர்படுத்தி கொண்டு உம்மை நம்பும்படியாய், உம்மை பற்றி கொள்ளும்படியாய் உதவி செய்வீராக. நம்பின இவர்களையும் நீர் விடுவிக்க போகிறீர். உமக்கு நன்றி. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரை நம்பு, அவர் விடுவிப்பார். God bless you. Praise the Lord.